கொஞ்ச நேரத்துக்குள்ள வந்து எவ்வளோ பிரதேசத்தை வந்து வெட்டு வருவார். சம்பளம் இப்போ ஒரு பிறப்புக்கு 3000 ரூபா. ஒரு பிறப்புக்கு 3000 ஒரு ஆளுக்கு. ஓடினோம் வந்தா இப்போ இதில் வரி அறிவாளன்னு சொல்கிறது அறிவு பட்ட போரம் பண்ணி அறுவாளை கொண்டான்னு சொல்லி முந்தின ஆக்களை பார்க்க பாட்டு படிச்சு இப்போ இதுக்கு எத்தனை ஏக்கர் போட்டிருக்கு? இது 7 பரப்பா வெட்டு தானே நல்ல கூறு. இப்போதான் இந்த மிஷினரி முந்தி எப்படி வெட்டணியால் முந்தி ஒரு மாதம் அதில் ஒரு தரம் ஏறி எவ்வளோ இப்போ எவ்வளோ மூட்டை எவ்வளோ போகுது? இப்போ 7,000. மணியாக இருக்குது 10 மூட்டை வரமாட்டார். இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 5, 6, 7, 8. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலிவாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் சங்குவேலி பகுதிக்கு வந்து நிற்கிறோம். இல்லை பாருங்க சுற்றி பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து வயல் நிலங்கள். இந்த இடங்களில் நாங்கள் வந்து முதல் இந்த துபாய் பூசணிக்காய், தம்புள்ள பூசணிக்காய் இந்த மாதிரியான நிறைய காவணிகள் வந்து எடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க நெற்பயிற்சிகள்லாம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நான் நேற்றைக்கு வந்து இதால் வந்திருந்தேன். நேற்றைக்கு வந்து அறுவடை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மேக் ஸ்டாண்டெல்லாம் வந்து எதுவுமே வந்து கொண்டு வரல. அதனால் நேற்றைக்கு வந்து வீடியோ வந்து எடுக்கலாம் போச்சுது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து பாருங்கள் அந்த நெல் வெட்டுற அந்த இயந்திரங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து நெல் அறுவடை வந்து நடக்குது. அப்போ நான் நிறைய நாளாக வந்து இந்த எல்லா காவணிகளும் வந்து எடுக்கிறது. ஆனால் நெல் பயிற்சியம் இருக்கா அறுவடை செய்கிறத வந்து எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. இன்றைக்கு தான் வந்து அதுக்கான ஒரு சரியான ஒரு நேரம் கிடைச்சிக்கன்னு சொல்லணும். இன்றைக்கு வந்து சங்குவேலி பகுதியில் இந்த நெல் அறுவடை வந்து எப்படி செய்கிறாங்க, இயந்திரத்தில் செஞ்சு எப்படி வந்து அதை மூட்டை கட்டுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காணொளி வாயில வந்து பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்காலையெல்லாம் வந்து பாருங்கள் முழுக்க நெற்பயிற்சிகள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெல் எல்லாம் வந்து அப்படியே பாருங்கள் அப்படியே மஞ்சள் கலரில் அப்படியே பூத்து குலுங்குற மாதிரி தான் இருக்குது. இங்காலையெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது. முழுக்க இங்காலையெல்லாம் சில இடங்களில் இங்கால அங்கே பக்கத்துலலாம் வந்து அறுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் இதிலெல்லாம் அறுக்க கிடக்குது. இங்கால பாருங்கள் இங்காலையெல்லாம் வந்து இந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதெல்லாம் வந்து நேற்றைக்கு வந்து அறுவடை வந்து செஞ்சவங்க. அதுக்கு அங்காலையெல்லாம் வந்து தூர பாருங்கள். இல்லை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ போக போகிறோம் பாருங்கள். அறுவடை வந்து நடந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இப்போ அறுவடை செஞ்சு முடிஞ்சுது. அப்போ இந்த இடங்கள்லையும் நாங்கள் வந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி இன்றைக்கு வந்து நெல் அறுவடை செய்கிறாங்கன்னு சொல்லி. ஏண்டா நெல்ன்றது எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். என்ன நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு வந்து மதிய நேரங்களில் வந்து அதிகமாக பயன்படுத்துகின்ற அந்த நெல் வந்து பயிற்சியாக நடந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து செய்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை இந்த இயந்திரங்கள் மூலமாக இந்த இடமெல்லாம் இப்போ தான் வந்து வெட்டி முடிஞ்சிருக்குது. இல்லை பாருங்கள் இயந்திரம் எல்லாம் நிற்கிது. இப்போ வந்து இந்த டிராக்டரில் வந்து ஏற்ற போகிறாங்க. இதில் வந்து ஏற்றி கொண்டு வேறு இடங்களுக்கு வந்து போகிறாங்க. வாங்க இதெல்லாம் வந்து இப்படி அந்த இதில் வந்து ஏற்றி டிராக்டரில் வந்து கொண்டு போகிறது. அங்காலயம் ஒரு டிராக்டர் நிற்கிது பாருங்க. அந்த டிராக்டர் தான் அங்கே வந்து வெட்டி கொண்டு நிற்கிது. நாங்கள் வந்து இதால் இறங்கி போய் பார்ப்போம் என்ன மேய்க்குன்னு சொல்லி. இங்காலையெல்லாம் பாருங்கள் இங்காலையெல்லாம் முழுக்க அப்படியே மஞ்சளாக இருக்குது பாருங்கள். அப்படியே அதெல்லாம் அறுவடை செய்கிற காலம் வந்து வந்துடுது. இப்போ ஓண்டா இடங்களாக வந்து அறுவடை செய்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதுதான் அந்த மிஷினரி. இந்த இயந்திரத்தில் வந்து இந்த நெல் வந்து வெட்டுறது பாருங்கள். இங்கே எல்லாம் ஆக்கள் கொக்கெல்லாம் வந்து நிற்கணும். ஆக்கள்லாம் இந்த இது வந்து வெட்டி முடிஞ்சுது. இது வந்து இப்போ வெளிக்கிட்ட போகுது. வெளிக்கிட்டு வேறு இடங்களுக்கு வந்து போகிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அங்கே போய் பார்ப்போம் இந்த மாதிரி வெட்டுறாங்கன்னு சொல்லி. கீழே பாருங்கள் பாருங்கள் எப்படி ஓடுதுண்டு. செயின் பிளாக் மாதிரி தான் ஓடுது. சேர்த்துக்கே எப்படி ஓடுதுன்னு பாருங்க. சரியான ஸ்பீடாக ஓடுது. ஓகே இந்த இடம் தான் பாருங்கள். இப்போ வந்து அறுவடை வந்து செஞ்சுட்டு இருந்தவங்க. இதில் வந்து அறுவடை செஞ்சு இதில் பாருங்கள் இந்த பைக்கள் எல்லாம் வந்து இதிலேயே வந்து அப்படியே போட்டுட்டு
இப்படியே லைனாக இருக்குது. இந்த வைக்கோல் எல்லாம் வந்து இனி வந்து அள்ளுவாங்க, அள்ளி தான் எடுப்பாங்க. இப்போ அந்த பகுதியில் வந்து பாருங்கள் அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி போய் பார்ப்போம். இங்கே பாருங்க நடக்குது. இந்த பகுதி தான் வந்து இப்போ அறுவடை வந்து நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்கள் இவ்வளோ பகுதியும் வந்து இப்போ அறுத்து வந்துக்கிறாங்க. மிஷினரியை பாருங்கள் எப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ கொக்குகள் வந்துக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓடினோம் வந்தா இப்போ இதில் வருவினவா எவ்வளோ பேருண்டு பாருங்கம்மா. இங்கே அப்பா எல்லோரும் மூடினோம். இங்கேயே வாக்கள் நிற்கிறவன் இந்தா நிறைய பேர் நிற்கிறவன் கொக்குகள். இப்போ அறுவடைக்காக வந்து பார்த்தோம் நிற்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் அறுவடை செய்யல புழுவால் பூச்சிகள் எல்லாம் வரும், அதில் வந்து சாப்பிட்றதுக்கு நெல்லை சாப்பிட்றதுக்காண்டி. இங்கே பாருங்க நெல் கதிரை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்பா இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு வளர்ச்சி. என்ன நட்டதை இயந்திரம் மூலமாகவே வந்து அதை அறுவடை செஞ்சு அப்படி எங்களுக்கு அப்படியே நெல்லாக மட்டும் தருது. வைக்கோலை புரிம்பா நெல் புரிம்பா தருது. என்ன இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நெல். வா மணிமணியாக தொங்கு ஊத்து குழும்பு. என்ன மணிமணியாக இருக்கு. பாருங்க எப்படி உள்ள விழுக்குது. அப்படியே வண்டி பின்னால் பாருங்க ஓடுது வைக்கோல. எப்படி இருக்கு முன்னால் வைக்க நெல் போய் அப்படியே பின்னால் வைக்கோல் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நெல் வந்து சேருது. இவையெல்லாம் பாருங்க இவையெல்லாம் வந்து வடிவாக்கிறோம் எல்லாரும். பாருங்க பின்னால தோண்டி விட அறுவடை செஞ்சு விட வந்து சாப்பிட நிற்கிறேன் வாங்கலை. அப்படியே சுற்றி கொண்டு வரும் பாருங்க எவ்வளோ பேருண்டு பாருங்க. அப்படியே நல்லா வடிவாக இருக்குண்ணா அவ்வளோ. இங்கே பாருங்க அம்மா பின்னுக்கு எவ்வளோ பேருண்டு. அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்று சுற்றி கொண்டு அப்படியே வரும். எப்படி வெட்டுதுன்னு பாருங்க காட்டுறேன்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டுற கத்தி என்ன முந்தி வெட்டுற என்ன அரிவாள். இதை பாருங்க வந்து அப்படி வளைஞ்சிருக்கும் பாருங்க. இதுதான் வந்து அரிவாள்னு சொல்கிறது. அறிவு பட்ட போரம் பண்ணி அரிவாளை கொண்டான்னு சொல்லி முந்தின ஆக்கள் பார்க்கல் பாட்டு படித்து கொண்டு இந்த கத்தியெல்லாம் வந்து அறிவு வெட்டுறது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதால் வெட்டுறதெல்லாம் குறைவு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிலாம் வந்து வெட்டுறது பாருங்க. ஏன்னா இதெல்லாம் போட்டு நீங்கள் சைட்டால் இருக்கிறத மட்டும் போட்டுறா என்ன ரைட் ரைட் ரைட். இதில் வந்து மிஷினில் வெட்டையில் ஆண்டபடியாக இந்த கரையில் இருக்கிற பக்கங்களை பாருங்க. அண்ணா வந்து இதில் வெட்டுற அறிவாளில் டக்கான வெட்டு தானே நல்ல கூறு. அதுக்கிட்டமே தான் செஞ்சுருக்குது. அதுங்க அப்படி வெட்டுறேன். இப்படித்தான் வந்து முந்தி அறிவு வெட்டுறது. இப்போ இங்கே இதால் எல்லாம் வெட்டுறது. இப்போ எல்லாம் மிஷினரி டக்கு 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 டக்குன்னு மிஷினில் வந்து வெட்டும். ஐயா வணக்கம். 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 இது இப்போ உங்களோட நெல் இது எங்கட இல்லைங்க தரக்காரன் சம்பளத்துக்கு. ரைட்டு. இப்போ இதுக்கு எத்தனை ஏக்கர் போட்டிருக்கு? இது 7 பேரும் 7 பரப்பா? ரைட்டு. இப்போ இது 7 பரப்புக்கு வந்து இப்போ நீங்கள் அறுவடை செஞ்சீங்கடா எத்தனை மூட்டை நெல் வந்து வரும்? அது வேப்பான் பிழைப்பான் 10 மூட்டை வரும் 15 மூட்டை வரும் 15 மூட்டையும் வரும் 6 மூட்டை வரும். மழை அரி வெட்டுறதில்ல இப்போ தான் இந்த மிஷினரி. முந்தி எப்படி வெட்டணியல்? முந்தி வெட்டி வச்சுட்டு இப்போ இந்த சாக்கு போட்டு அள்ளி போட்டு மிஷினால் அடிக்கிறது. மிஷினால் அடிக்கிறது. மிஷினால் அடிக்கிறது. இப்போ என்ன இதெல்லாம் மாறிட்டுது? இது கலைய காலமாக போச்சு. இப்போ இந்த மிஷினரி வந்து என்ன விலை வைக்குது? இது இப்போ 1.10 முடியுது. ஒரு கோடியே 10 லட்சம். டொக்கு அது எல்லாம் சேர்த்து. ஆனால் இலவா வேலைக்கு வெட்டி முடிச்சேன். அதான் ஒரு மாதத்துல ஒரு தர ஏறி இல்லாட்டி பின்னேரம் விலைக்கும் செல்லும். எல்லாம் சேர்ந்து போட்டோம் போட்டோம் 5-6 பேர் போட்டோம். 5-6 பேர் என்ன இப்போ சம்பளத்துக்கு ஓட்டுறோன்னா இப்போ என்ன மாதிரி? இப்போ அது சம்பளம் இப்போ ஒரு பிறப்புக்கு 3000 ரூபா. ஒரு பிறப்புக்கு 3000 ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு பிறப்புக்கு 3000 ரூபா. இது வெட்டுறதுக்கு வட்டி மிஷினில் வெட்டுறதுக்கு மிஷினில் வெட்டலாம். மிஷினுக்கு 1000 ரூபா பிறப்புக்கு. 7 பிறப்புன்னு சொல்லி சொன்னா 7000 அப்படித்தான். ஒரு மணி நேரத்தில் வெட்டி முடிச்சு. இப்போ இந்த இதெல்லாம் வந்து அல்லல நீங்கள் இதெல்லாம் இது மாட்டுக்கு அல்லவணும். காய விட்டுட்டு அல்லவணும். இதுலயே காய விடுறது. காய விட்டாலும் இல்லாட்டி பச்சை அவிஞ்சு போயிடும். இப்படியே போடுறதுல தானே மாட்டுக்கு காய விட்டு அந்த வைக்கோல தான் போடுறேன். ரைட் ரைட் ரைட். வேற எங்க நீங்கள் என்ன நெல் மட்டும் தான் செய்கிறீங்களா? இப்போ வேற என்ன செய்கிறீங்களா? இது முடிய வெள்ளரிகள் இன்னும் பயிர்கள் நடுறோம். பயிர் நடுறோம். ரைட் ரைட். ஓகே. பாருங்க ஐயாவோடைய வந்து கலாச்சாரம் வேண்ட இடம் தானம் 7 பரப்பு. இந்த இடத்துல 7 பரப்பு காணி இதுக்கெல்லாம் வந்து புயல் வந்து செய்யணும். ஆகணும். ஒரு மணி நேரத்தில் வந்து வெட்டி முடியுது. அதெல்லாம் உறவா கூட வந்து நிற்கிறேன். உறவாக்கு வந்து போட போயிடும். இப்போ என்ன இதெல்லாம் வெட்டி முடியத்தானே உருவாக்கிக்க போடுறது என்ன? ரைட். மூட்டை கட்டி இப்போ போடுவீங்க. ரைட் ஓகே. அதே மடிப்போம். ரைட் ரைட் ரைட். இப்போ எவ்வளோ மூட்டை எவ்வளோ போகுது? 7300. ரைட் 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 ரைட். இப்போ நீங்கள் போட்டால் காசு வந்து எடுக்கக்கூடியமா இருக்குன்னு தானே? ரைட் ரைட். இது நீங்கள் அப்படியே மூட்டையாக கொடுக்குறதோ இல்லாட்டி நீங்கள் வச்சுக்கிறதோ? வேண்டாம் வச்சுக்கிறா காசு வேணுமெண்டா கொடுக்க. ரைட் ரைட். நடந்து வந்துருக்கு வேலை. அன்னையும் அப்படியே 2 பக்கத்தால் அப்படியே அறிவாளால் வெட்டி கொண்டு வர. வெட்டி முடிஞ்சுதா? வெட்டியாருங்க ஒரு மணி தேளவும் இல்லை. அதுக்குள்ளே வந்து வெட்டி முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்க வந்து அந்த நெல்லை வந்து போட போயினோம். அதையும் வந்து நாங்கள் பார்ப்போம். என்ன மாதிரி போடினோம் என்ன மாதிரி கட்டினோம்ன்றதையும் பார்ப்போம்.
கொஞ்சம் சேராக கிடக்கிறபடியா இதுக்குள்ள வந்து மிஷின் வந்து வராதாம். அப்போ அங்கால வச்சு அதுக்கு வச்சு குட்டை போயிடும். பாருங்க இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து கொட்டுறது அப்படியே வந்து பாருங்க. மூட்டையாக போட்டு கட்ட போயிடும். ஒரு மூட்டை போட்டாச்சு, ரெண்டாவது மூட்டை. பச்சையிலும் இருக்குது, எல்லாம் வந்து காய போடுவாங்க. பாருங்க கடை 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 ரெண்டு போட்டு நிற்கிறேன் பாருங்க. 10 மூட்டை வந்து 4 10 மூட்டை. இதுதான் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்காரு. 10 மூட்டை 7 வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மூட்டை தான் வந்து வருது. முடிஞ்சு அப்படியே போகுது. அடுத்தது இங்கே வந்து இந்த இடம் வந்து வெட்ட போயிடும். பாருங்க அடுத்தது வந்து வெட்ட போகுது. அடுத்த காணி வந்து அங்கே வெட்ட போகுது. ஓகே பார்த்துருப்பீங்க காலை இன்றைக்கு வந்து நெல் அறுவடை. பாருங்கள் குறிப்பாக சொல்ல போனால் சொன்னால் 10 மூட்டை வரமாட்டவர். இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 5 6 7 8 9 10 மூட்டையும் வாங்கலாம். கொஞ்சம் சரியாக வந்து 10 மூட்டை நெல் வந்து 10 மூட்டை வந்து வந்துருக்குது பார்த்தீங்களா. சரியா 10 மூட்டை 7 பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயா வந்து சொன்னார் சரியா பம்பி 10 மூட்டை வரமான்னு சொல்லி. அதே மாதிரி 10 மூட்டை இப்போ ஒரு மூட்டை வந்து 7,000 ரூபா 7,000 சொல்லிச்சுன்னா 10 மூட்டையும் 70,000 ரூபா 70,000 காசு அந்த ஒரு 7 பரப்பில். இப்போ இதே மாதிரி ஏக்கர் கணக்கில் இன்னும் நிறைய செய்கிறவங்களும் யோசிச்சு பாருங்கள். எடுக்கக்கூடிய மேக் வேணும். அதான் சொல்கிறது விவசாயிகள் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு பயங்கர வேதனைகள் பட்டு தான் எல்லாமே வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கான சரியான ஒரு ஊதியம் வந்து கிடைக்கும்னு சொல்லிச்சுன்னா அந்த அறுவடை வந்து நல்லா வளர்ந்து அதில் ஒரு நல்ல விளைச்சல் வந்து கிடைக்கின்ற போது தான் அவங்களுக்கு வந்து அந்த சரியான ஒரு லாபம்ன்றது கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல மழைகள் அப்படி வந்து சொல்லிச்சுன்னா பயிரெல்லாம் வந்து அழிஞ்சிடும். நெல் வந்து எல்லாம் சாஞ்சு அழிச்சிட்டேன்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாம் வந்து இயற்கை தான் வந்து எங்களை வந்து வாழ வைக்குது. அதான் உண்மையான விஷயம். எல்லாம் எங்களுடைய நாட்டில் வந்து அந்த மழை வெள்ளம் எல்லாருக்குமே வந்து சரியான ஒரு பாடத்தை வந்து கற்பித்து வந்து போயிருக்குது. ஓகே இன்றைக்கு வந்து பார்த்துருப்பீங்க நெல் எப்படி வந்து அறுவடை செய்கிறாங்க என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஓகே காணொலி பிடிச்சிக்க நினைக்கிறேன். லைக் பண்ணி பாருங்கள். காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். உள்ளுக்கு நடந்து கலைக்குது. அங்கே பாருங்க அங்கேயும் வந்து அங்கே பஸ் போகுது. மிஷினரி வந்து அங்கே கை காட்டுறாங்க டிராக்டரில் வந்து ஏற்றிக்கணும் போயினம் அடுத்து அங்கே அறுவடை வந்து செய்ய போகிறாங்க. ஓகே நாங்களும் இன்னொரு காணொலி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே மக்களே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காணொலி அறுவடை சம்பந்தமான காணொலி. ஓகே பாய். இங்கே வருங்க இங்கே எல்லாம் இன்னொரு கொஞ்சம் நாள் அறுவடை செய்வாங்க.